இன்னைக்கு மருத்துவர் அன்புமணி என்ன சொல்கிறாரு? எங்கள் அப்பா குழந்தை மனசாயிட்டாரு, மனநிலை பாதிக்கப்பட்டார், அவர் கூட இருக்கிறவங்களாம் கெடுக்கிறாங்க, துரோகம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப அநாகரிகமாக இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன், ஜி.கே. மணி உங்களுக்கும் தெரியும், நாட்டுக்கும் தெரியும். நல்லா மனசாட்சியோடு நடக்கும். ராமகிருஷ்ண ஆசிரமத்தில் வளர்ந்தவன், பொது வாழ்க்கைக்கு வந்தவன். காலையில் தூங்கி எழுந்திரிச்சு கூட எங்கள் மருத்துவரை அவங்க அப்பா அம்மாவை நினச்சிட்டு இன்றைக்கி நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணும், யாருக்கும் கெடுதல் செய்யாத மனசு இருக்குன்னு உட்காந்து தியானம் பண்ணிட்டு தான் இருந்திருப்பேன். இப்படி என்னை பார்த்து, எங்கள் கட்சியை பார்த்து, எங்கள் கட்சியில் இருக்கிற உழைச்சவங்கள்லாம் பார்த்து, மருத்துவரையா கூட இருக்கிறவங்களாம் பார்த்து சொல்கிறாரு, அவர் துரோகி, ஜி.கே. மணி தான் என்னையும் எங்கள் அப்பாவையும் பிரிச்சுட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கும். ரொம்ப வருத்தப்படுறேன், வேதனைப்பட்டு சொல்கிறேன். மருத்துவர் அன்புமணி எந்த வகையிலையும் நான் குறை சொல்லக்கூடாதுன்னு நினச்சவன். யார் யாரோ பேசுவாங்க, இப்படி பேசுனா கூட நான் குறை சொல்லவே இல்லை. இப்போ சில நாட்களுக்கு முன்னால் அவர் என் மீது வைத்த குற்றச்சாட்டுக்கு பல பேர் என்கிட்ட பேசிட்டாங்க. உனக்கு மானம் இல்லையா, ரோசம் இல்லையா, இப்படி பேசுகிறாரு, வாயை மூடிட்டு பேசாது இருக்கிறாரு, பேசாமல் இருக்கிறியான்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் சில தன்னிலை விளக்கத்தை உங்கள் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன். என்னுடைய ஆசை, அவர் சொல்கிற செய்தி வெளியில் போகுது. நான் மருத்துவர் அன்புமணிக்கு எந்த வகையிலையும் கெடுதல் செய்யலை, துரோகம் செய்யலை, மனசால் கூட நினைக்கல. இன்னைக்கு அன்புமணி இன்னைக்கு எல்லாம் பேசுகிறாரு, அவருக்கு திறமை இருக்குது, பேசுகிறாரு. எப்படி மத்திய அமைச்சரானார், யாரால் அமைச்சரானார், அவர் சொல்லணும், குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சொல்லணும். எங்கள் மருத்துவர் ஐயா இயக்கம் தொடங்கின நேரத்தில் நானோ என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோ என்னுடைய வாரிசோ எந்த அரசு பதவிக்கும் போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருந்தார். இப்போ மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் என் உட்பட உள்ளாட்சி நிறைய வந்தாங்க. அவர் மருத்துவரையாக பதவிக்கு போகலை. அப்புறம் மருத்துவரையோட நான் தான் எல்லாம் குடும்பமே பேசுகிறாங்க. மருத்துவரையோட துணையர் அம்மாவிலேருந்து குடும்பத்தில் இருக்கிற பெண்கள், ஆண்கள் எல்லாரும் பேசுகிறாங்க, உறவினர்கள்லாம். மருத்துவரையா ஒத்துக்கலை. அதெல்லாம் நான் பண்ண சத்தியத்தை மீற மாட்டேன்னு சொல்லிட்டார். மீற முடியாது. அப்புறம் என்னை கூப்பிட்டு நீங்கள் எப்படியாவது ஐயாக்கிட்ட பேசணும், குடும்பமே பூரா சொன்னாங்க. நீங்கள் கேளுங்க, யாராவது மறுபடியும் சந்திச்சா கேளுங்க. நீங்கள் மருத்துவரையாக்கிட்ட, ஐயா எல்லாத்தையும் பதவிக்கு அனுப்புகிறீங்க, இவ்வளோ பெரிய இயக்கத்தை உருவாக்குனீங்க, நீங்கள் பதவிக்கு போகலைன்னு சொல்கிறீங்க, உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராவது அமைச்சர் பதவிக்கு போகணும், அது படித்தவர், மருத்துவம் படித்தவர், இளைஞர், மத்திய அமைச்சராகணும்னு சொன்னோம். ரொம்ப கோபப்பட்டார். இப்படி தொடர்ந்து வார கணக்கில் பேசி கடைசியில் குடும்பம்லாம் இருக்கிறான், நானும் பேசுகிறேன், ரொம்ப ஆத்திரப்பட்டார். இவ்வளோதான் என்னை அவமானப்படுத்தினார், திட்டினார், கொச்சப்படுத்தினார். இல்லை மணி, இன்னொரு தடவை பேசி நான் பண்ண சத்தியத்தை சீர்குலைக்கக்கூடாது, நடக்கிறத வேறு அப்படின்னு ரொம்ப காட்டமாக கத்த ஆரம்பிச்சிட்டார். வீட்டில் அம்மா உட்பட எல்லாம் அவங்க பெண்கள்லாம் வெளியில் வந்து பார்த்தாங்க. ஸ்ரீகாந்தி அம்மாவுக்குலாம் தெரியும். பார்த்துட்டு அவ்வளோ ரெண்டு பேருக்கும் காரசாரமான வாக்குவாதம். அப்புறம் சொன்னார், நீ கட்சி தலைவருங்கிற திமிரில் பேசுகிற, நீயாச்சும் உன் கட்சி ஆச்சு கேடுக்கிட்ட நாசமாக போங்க, சொன்ன வார்த்தை எப்படி சொன்னதான் அப்படின்னு போய் போத்தி படுத்துக்கிட்டார். அன்றைக்கி சாப்பிடவே இல்லை. அப்புறம் கோபமாக பேசினா 2 நாள் கழித்து கூப்பிட்டார். போனேன், போய் உட்காந்துட்டு இன்னொருத்தர் கூட வந்தார். மருத்துவர் அன்புமணி சொன்ன வார்த்தை எங்கள் அப்பாவுக்கு அடுத்த மாதிரி உங்களை தான் நினைக்கிறேன், நீங்கள் நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, ஆனால் ஒருத்தர் இது கொஞ்சம் தடையாக இருக்கிற மாதிரி தெரியுது, அவரையும் கூட்டிகிட்டு வச்சு பேசுங்கண்ணா. அப்புறம் அவர், நான், எங்கள் ஐயா 3 பேரும் பேசணும். இப்போ அவரு கூட இருந்தவர் என்ன சொன்னார்னா, ஐயா சத்தியங்கிறது ரொம்ப முக்கியம் மனுஷனுக்கு, அதுலேயும் இந்த சத்திரிய வம்சத்தினுடைய சத்தியம் மாறாதுங்கிறது கடந்த கால வரலாறுல சொல்லுது. நீங்கள் சத்திரிய வம்சத்தில் பிறந்தவர், தலைவராக வேறு இருக்கிறீங்க, நீங்கள் சத்தியத்தை மீறக்கூடாதுன்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னார், சரிதான் நீ சொல்கிறது, இந்த மணிக்கிட்ட சொல்லு அப்படின்னாரு. மணிதான் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னாரு. அது யாருன்னு பேர் சொல்லணுமா? சொல்லக்கூடாது, இது வரைக்கும் சொல்லலை. நிறைய பேர்த்துக்கு அது தெரியும். அவர்
எங்களோடு இருந்த மறைந்த மாவீரன் ஜே குரு அவர் அதில் உறுதியாக இருந்தார். அப்புறம் அதையும் தாண்டி அவர் சமாதானப்படுத்தி மற்றவங்களாம் சொல்லி மத்திய அமைச்சராக ஒத்துக்கு வச்சோம். மத்திய அமைச்சராகிறதுக்கு முன்னால், அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் 6 மாதத்துக்கு முன்னாடியே எங்கள் மருத்துவரையா சொல்லிட்டார், எப்போவுமே ஆரம்ப காலத்தில் கூட்டணி பேசுகிறத நான் தான் பேசுவேன். அது கலைஞர்கிட்டயாக இருந்தாலும் சரி, புரட்சி தலைவிகிட்ட இருந்தாலும் சரி, நான் தான் பேசி ஒப்பந்தமெல்லாம் பேசி முடித்து கையெழுத்து போட்டுருவோம். அதுக்கு பிறகு மருத்துவரையா வருவார், எல்லாம் பண்ணிக்குவாங்க. அந்த தேர்தலில் என்ன பேச சொன்னார், ஒரு பேசிய 7 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது நடந்ததை சொல்லணும், சொல்லாமல் இருந்தால் ஊர் உலகத்துக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் வாய் திறந்து சொல்லலை, சொல்லக்கூடாது, சொல்கிறத நாகரிகமாக இருக்காருன்னு அமைதி காத்தேன். அப்போது நானும் கலைஞரும் பேசி 7 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கையெழுத்து போட்டு முன்னால் சொன்னார், மணி ஒரு மேலவை உறுப்பினர் இது மாநிலங்களவையில் ராஜ்யசபா உறுப்பினர் உங்களுக்கு ஒன்று எடுத்துக்கோங்க, அது யாருன்னா நீங்கள் தான் போகணும் மணி அப்படின்னார். நான் சொன்னேன், 98 எங்கள் ஐயா அமைச்சராகிறனார், எம்பி ஆகி தருமபுரியில் நிறுத்தி நான் வேண்டான்னு சொல்லிட்டேன், தயவுசெய்து அந்த மாதிரிலாம் வேண்டானே, எங்கள் கட்சி தான் முடிவு பண்ணேன், எங்கள் மருத்துவரையாக முடிவு, அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. இல்லை, நீங்கள் தமிழ்நாட்டில் கட்சி வேலையை பார்க்கணுன்னு. அது இல்லை மணி, நீங்கள் எல்லாம் மூத்தோர் அவைங்கிறது அங்கே போகணும், ஏன் வைகோல்லாம் போகலையா, நீங்கள் போகணும் கலைஞர் சொல்கிறாரு. அது வேண்டாண்ணா, நீங்கள் கொடுங்க, கையெழுத்து போடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி நீங்கள் தான் போகணுமணின்னு சொல்லி வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி அப்போது நானும் அவரும் கையெழுத்து போட்டோம். எங்கள் மருத்துவரையாகிட்ட வந்து சொன்னோம், ஒரு ராஜ்யசபா கையெழுத்து ஆகிடுச்சுன்னு சொன்னோம். ரொம்ப கோவப்பட்டார். ராஜ்யசபா யாருக்கு, எதுக்கு, நம்ம அன்புமணி தான் அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு வேறு வேலையே இல்லைன்னு ரொம்ப கடிஞ்சிக்கிட்டார். ஏன் சத்தியத்தை மீறுறீங்களே அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டார். இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டார். அந்த பேச்சுவார்த்தையில் 10 நாள் கழித்து வந்தார். ரொம்ப இப்போ கைபேசியில் பேசி என் மேலே ரொம்ப கோவப்பட்டார். பெரிய கூட்டணி உருவாக்குன்னு நினைக்கிறேன், இப்படிலாம் பேசி கையெழுத்து வாங்கி போயிட்டீங்கன்னா எங்கள் அப்பாக்கிட்ட, ரொம்ப கோவப்பட்டார். இது ஏன் சொல்ல வரேன்னா, இப்படின்னா ஒரு மத்திய அமைச்சராக்கணும், ராஜ்யசபா உறுப்பினராக்கி அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த இயக்கத்துக்காக, மருத்துவரையாவுக்காக, அன்புமணிக்காக நான் உழைச்சிட்டு வரேன். எங்கள் கட்சியில் சரி, இன்றைக்கி மருத்துவர் அன்புமணி கூட இருக்கிறவங்களும் சரி, மருத்துவரையா கூட இருக்கிறவங்களும், இந்த மூத்த நிர்வாகிகள் கேட்டிங்கன்னா எத்தனை முறை ஜெயிலுக்கு போனாங்கன்னு கேட்டால் தெரியும். ஒரு முறை இல்லை, பல முறை ஜெயிலுக்கு போனோம், சிறைக்கு போனாங்க. மருத்துவரையாவும் சிறைக்கு போனார். ஆனால் அன்புமணி எத்தனை முறை சிறைக்கு போனார். அதோட எங்கள் மருத்துவரையாகிட்ட வந்து மூத்த நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற முக்கிய நிர்வாகிகள்லாம் பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்னா, ஐயா இந்த வார்த்தை சொன்ன வார்த்தையை விட சின்னையாவை எங்கள் மாவட்டத்துக்கு வர சொல்லுங்கள், வெளியில் வர சொல்லுங்கள். வெளியில் யாரையும் பார்க்கவே முடியல, வீட்டுக்கு போனாலும் பார்க்க முடியல, கைபேசியில் தொலைபேசியில் பேசுனாலும் பேச முடியல, பார்க்க முடியல, அனுப்பிச்சி விட்டால் தான் கட்சி வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு. நீங்கள் எங்கள் மருத்துவரையாவுக்கு எனக்கு என்ன நல்ல மனசு இருந்தால் இது செய்வீங்கன்னு பாருங்கள். பாட்டாளி மக்கள் கட்சி, இளைஞர் சங்கத்துக்கு அவர் தலைவராக இருந்தார். இளைஞர் சங்கம், இளம்பெண்கள் சங்கம், மகளிர் சங்கம், பல அமைப்புகள் இருக்குது. அதில் இந்த இளைய தலைவனர் மத்தியில் அவருக்கு ஒரு செல்வாக்கு அதிகமாகணும். மருத்துவர் அன்புமணி மிகப்பெரிய ஒரு சக்தியை வளரணும்னு சொல்லி நானும் மருத்துவரையாவும் பேசணும். மருத்துவரையா பேசி மணி நல்ல திட்டமாக கொண்டு வரோம்னு சொல்லி அன்புமணி தம்பிகள் படை, அன்புமணி தங்கைகள் படை அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி, அந்த அமைப்பு கிராம அளவில், மாவட்டம், ஒன்றிய, நகரம், பேரூர், கிராம அளவில் கொண்டு போய் அன்புமணிக்கு செல்வாக்கு வளர்க்கணும் அப்படின்லாம் சொல்லி ஐயாவும் நானும் சேர்ந்து பண்ணோம். இந்த அமைப்பு பண்ணிவிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சட்டமன்ற தொகுதியில் 3 இடத்துல 2 இடத்துலையோ கூட்டம் பண்ணுவாங்கன்னு தேதி கொடுக்க மாட்டார், வரமாட்டார், மக்களை சந்திக்க மாட்டார். இப்படி அவரை வளர்த்து விடணுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கும். அதோட அவர் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கணும்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டி, அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அந்த முதலமைச்சர் வேட்பாளருக்கு அறிவிச்ச அன்னைக்கு நடத்தின மாநாடு ஒரு எல்லா இடத்துலையும், ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் கொண்டு போய் நான் அறிமுகப்படுத்துனது, எல்லா இடத்துலையும் மாவட்டந்தோறும் மாநாடு, மண்டல மாநாடு, இப்படியெல்லாம் அவர் கொண்டு போகணும். அப்படி எந்த
கெடுதலை மனசால கூட செய்யாத என்னை பார்த்து துரோகி, எங்கள் அப்பாவி என்னையும் பிரிச்சுட்டேன்னு சொல்கிறாரு. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள். நான் அப்படி ஏதாவது கெடுதல் பண்ணியிருந்தா நமக்கு மனசு வலிக்காது. எவ்வளோ மனசாட்சி இல்லாத பேசுகிறாரு. சரி, அப்பாவையும் மகனையும் யாராலையும் பிரிக்க முடியுமா? சரி, மருத்துவர் ஐயாக்கிட்ட நீங்கள் உங்கள் மகன் அன்புமணியை பார்க்காதீங்கன்னு பிரித்து அவர்கிட்ட சொல்ல முடியுமா? சொல்லக்கூடிய மனசு தான் எனக்கு இருக்குமா? சொன்னால் கேட்பாரா? சரி, மருத்துவர் அன்புமணி போய் பார்த்தா நீ அப்பாவை பார்க்காதீங்க, நீங்கள் தடையாக இருங்க அப்படின்னு சொன்னால் அவர் தான் கேட்பாரா? நான் பல தடவை இதை சொல்லிட்டேன். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிக்கும் தீர்வுக்கும் இது தீர்வு காணுன்னு சொன்னால் 2 பேரும் சேர்ந்து பேசுனா தான் தீர்வு ஏற்படும். இல்லைன்னா ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக பலமான கட்சியாக இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி பிளவுபட்டால் எப்படி பலமான கட்சியாக இருக்க முடியும்? தேர்தலில் என்ன நிலைமை ஏற்படும்? மருத்துவரையா எவ்வளோ அவமானப்படுத்துகிறாரு. இன்னைக்கு ஐயா அப்படின்னு சொல்கிறாரு, குலசாமின்னு சொல்கிறாரு, ஜிகே மணி தான் கெடுத்துட்டான், பொய்யா பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறார். ஒரு காரணம் உண்டு, அவர் சொல்கிறதுல ஒரு காரணம் உண்டு, அது என் மனசாட்சின்னு சொல்லுது, எல்லாருக்கும் தெரியும். என்ன காரணம்னா, நான் மருத்துவரையா கூட இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு காரணம் தான். மருத்துவரையா கூட இருந்து செயல்படுறேன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் மருத்துவர் அன்புமணி என்ன இப்படியெல்லாம் வசைப்பாடுறாரு.